என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, தோற்றுப்போன நாம் இன்றைக்கு ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற்றவர்கள் விழா நடத்தவில்லை என்று இங்கே பேசிய நண்பர்கள் சிலர் குறிப்பிட்டார்கள். எப்படி தோற்றோம் என்பது நமக்கு தெரிகிற காரணத்தால் அந்த தோல்வியை நாம் தோல்வியாக கருதாமல் அடுத்து நாம் அடையப் போகின்ற வெற்றிக்கு முன்னறிவிப்பாகத்தான் கருதுகின்றோம். அதனால்தான் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற வருத்தம், கவலை, எதிர்பார்ப்பு இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் அது அண்ணா அவர்களுடைய அருகிலே தோல்வியையும் வெற்றியாக கருதி நம்முடைய பயணத்தை தொடருவோம் என்ற அந்த லட்சியத்தை தான் இந்த கூட்டத்திலே நான் எடுத்து விளக்க விரும்புகின்றேன். தோல்விக்கு பிறகு இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்காக இருக்கின்ற கட்சி என்று சொல்லப்படுகின்ற அதிமுக ஆனாலும் அல்லது அந்த கட்சியை ஆதரித்திருக்கின்ற சில வேறு சில கட்சிகளானாலும் அல்லது எந்த கட்சியானாலும் அது திராவிட இயக்கத்திற்கு எதிரான கட்சியாக அதை நாங்கள் தூக்கிவிடத்தான் செய்வோம் என்று முயன்று முட்டி முட்டி பார்க்கின்ற தமிழ்நாட்டிலே உள்ள ஏழைகளானாலும் அவர்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கையாக அல்ல, அன்பான வேண்டுகோளாக ஒன்றை சொல்லுவேன். பத்திரிகை உலகத்திற்கும் எங்களுக்கும் ஒன்று விரோதம் கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு பத்திரிகை, முரசொலி என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தோர். நம்முடைய பேராசிரியரும் ஒரு பத்திரிகையாளர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை உலகத்திலே அனுபவம் பெற்றவர்கள் தான். எனக்குள்ள ஆதங்கம் எல்லாம் இப்படி பத்திரிகை உலக அனுபவத்தை பெற்று பத்திரிகைகளுக்காகவே அதனுடைய ஜனநாயகத்திற்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை நசுக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற எதிர்தரப்புக்கு இன்றைய பத்திரிகை உலகம் இரையாக விடுகிறது. இது நியாயமா என்று நாங்கள் கேட்கத்தான் வேண்டியிருக்கின்றது. இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இந்த விழா மூலமாக நாம் பத்திரிகைக்காரர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற வேண்டுகோள், நாம் ஜனநாயக ரீதியிலே பாடப்படுகின்றவர்கள். உங்களுக்கு ஒன்றென்றால், உங்களுக்கு ஒரு தீதென்றால், பத்திரிகைகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால் அதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும். எனவே நாங்கள் உங்களுக்கு விரோதிகள் அல்ல என்பதை மனதிலே கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே பத்திரிகை உலகத்தை தூக்கிவிடக்கூடிய
பத்திரிகை உலகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு இயக்கம்தான் என்ற அந்த எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் பத்திரிகையாளர்களாக இருங்கள், எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் தவறு செய்தால், ஆட்சியிலே இருந்து தவறு செய்தாலும் அல்லது எதிர்கட்சியாக இருந்து தவறு செய்தாலும், அது நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற கொள்கைகளிலே தவறு இருந்தாலும், நாங்கள் நடந்து செல்கின்ற பாதையிலே தவறு கண்டாலும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லுங்கள். எங்களை திருத்துவதன் மூலம், நாங்கள் திருந்துவதன் மூலம் நான் இருதாரும் சென்றது நாட்டு மக்களிடத்தில் விதைக்க வேண்டிய ஜனநாயக விதையை விதைக்காமல் இருந்துவிடக்கூடாது. விதைப்போம். நல்ல ஜனநாயகம் தடைக்க பாடுபடுவோம். அதற்கு பத்திரிகைக்காரர்களாக உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. நாம் ஏதோ இன்றைக்கு பத்திரிகைகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருவேளை அழித்து விடுவார்களோ என்ற பயத்தில் நான் ஒதுக்குகிற வேண்டுகோள் அல்ல இது. நம்முடைய நேசத்தை, நம்முடைய நட்பை, நம்முடைய உரிமையை, உறவை குறைப்பதற்காக நடைபெறுகின்ற காரியங்களை நீங்களும் சேர்ந்து உசுப்பி விடுவீர்களானால் எதிர்காலத்திலே நாங்கள் உங்களை இப்பொழுது காப்பாற்ற நினைப்பதைப் போல அப்பொழுது நினைக்க முடியாத ஒரு நிலை தோன்றும். அப்படி தோன்றுவது நல்லதல்ல, உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் எச்சரிக்கவில்லை. நாட்டுக்கே நல்லதல்ல, பத்திரிகை சுதந்திரத்துக்கே நல்லதல்ல. எனவே பத்திரிகைக்காரர்கள் உலகத்தினுடைய கண்களாக, காதுகளாக இருக்கின்ற அமைப்புகள் அவர்கள் எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி வேலை வாங்கி எல்லோரும் சேர்ந்து உழைத்து நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்து கொடுக்கின்ற அந்த காரியத்தை செய்யவும், அதை விட்டுவிட்டு இடையிலேயே மூட்டிவிட்டு ஒருவரை ஒருவர் தொண்டிவிட்டு நாட்டு மக்களை பிளவுபடுத்தி அதிலே குளிய காயலாம். குளிய காய்வது என்பது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அதில் நம்முடைய பத்திரிகை விற்பனையை அதிகமாக்கி கொள்ளலாம். பத்திரிகை வியாபாரத்தை அதிகமாகிக் கொள்வது போல லாபம் அடையலாம். இன்றைக்கு தற்காலிக லாபமாக அமையும். அந்த எதிர்காலத்திலே அந்த லாபமும் நம்முடைய பரம்பரைக்கு, நம்முடைய பேரங்களுக்கு, பேத்திகளுக்கு, நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு அவைகள் தீமையாக முடியும் என்பதை என்னுடைய அருமை பத்திரிகை நண்பர்கள் உணர்ந்து அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏதோ உங்களால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த பலகீனம் ஏற்பட்டு விட்டது, இந்த தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று நான் பயந்து போய் உங்களை கெஞ்சி கேட்பதாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. ஒரு பத்திரிகைக்காரர் என்ற முறையில், நானும் பத்திரிகை நடத்தியவர் என்ற முறையில் ஒரு பத்திரிகையில் வருகின்ற கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை சொல்ல, விளக்கங்களை அளிக்க என்னிடத்தில் வலிமை இருக்கிறது, நிலத்தில் திறமை இருக்கிறது. எனவே நான் பயந்து கொண்டு யாரிடத்தில் கெஞ்சி கேட்கவில்லை, மிஞ்சியும் பேசவில்லை.
நாம் இருவரும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை இணைத்தவர்கள் மாத்திரமல்ல, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள நாங்களும் எங்களை வீழ்த்தி விட்டோம் என்று கழிப்பிலே இருக்கின்ற செய்தியாளர்களும் எதிர்காலத்திலே தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுதான் என்னுடைய மிக முக்கியமான கடமை என்பதால் இதை சொன்னேன். இப்பொழுது இந்த தேர்தல் முடிவினால் என்ன ஏற்பட்டு விட்டது, என்ன விளைவுகள் தோன்றியிருக்கின்றன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தேர்தல் முடிவும் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய கலையை, நம்முடைய இலக்கியத்தை, நம்முடைய பழைய வரலாறுகளை மூடி மறைக்கின்ற பணிகளைத்தான் செய்வதற்கு பயன்பட்டிருக்கின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்து அதிமுக வெற்றி பெற்ற காரணத்தினால் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன? ஒமாந்தூரார் வளாகத்தில் இருந்த தலைமைச் செயலகம் மாற்றப்பட்டு இடிக்கப்பட்டு புது மாதிரியாக கட்டப்பட்டு பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் வீணானது, பாழானது. அதே போல இப்பொழுது ஒரு வழக்கு நடைபெற்று அந்த வழக்கிலே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய தீர்ப்பாக அமைந்த தீர்ப்பு. அதுதான் சென்னை மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தி வைத்து முடக்கி வைத்து அதற்காக பணத்தை செலவிட மாட்டோம் என்று மறுத்துரைத்து அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று வழக்கு ஏற்பட்டு அந்த வழக்கிலே நிறைவேற்றுவதிலே எந்த தவறும் இல்லை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தால் முதலிலே இருந்த ஆட்சியாளர்கள் செய்த திட்டங்களை எல்லாம் மாற்றலாம் என்று முறை வகுத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் சில கட்சிகள் பாடுபடுகின்றன. அதில் முக்கியமான கட்சியாக இன்றைய ஆளுங்கட்சி அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் இருக்கின்ற கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாடு வளம் பெற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தார், எல்லோருக்கும் அறிவித்தார். சேது சமுத்திர திட்டம், அந்த திட்டம் 10 ஆண்டு காலமாக கேட்பாரற்று கிடக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற எழுச்சி நாள் கொண்டாடுங்கள் என்று எங்களை போன்ற தம்பிமார்களுக்கெல்லாம் ஆணையிட்டு நாமும் எழுச்சி நாள் கொண்டாடி, நாம் கொண்டாடிய காரணத்தாலேயே அது அண்ணா சொன்ன திட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, யார் சொன்ன திட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று ஒரே பிடிவாதத்தோடு இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எதிர்காலத்திலே இந்தியாவினுடைய பிரதமராகவே ஆக வேண்டிய என்பவர் நல்ல வேலையாக நாட்டு மக்கள் அந்த கனவை தகர்த்து அவரை தோற்கடிக்கக்கூடிய அவருக்கு அந்த கட்சிக்கு தோல்வி ஏற்பட்டு அந்த எண்ணம் நிறைவேறாத காரணத்தால்
இப்பொழுது சேது சமுத்திர திட்டத்திற்கு வரவேற்க ஆபத்தும் நின்றிருக்கிறது. செம்மொழி திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட ஆபத்து இன்னும் நீங்கிய பாடில்லை. இவையெல்லாம் என்ன சீதார திட்டங்களா? ஒரு ஆட்சியிலே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களை அடுத்து வருகின்ற ஆட்சியிலே தொடரப்படுவதுதான் ஜனநாயகம். ஒரு ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களை அடுத்து வருகின்ற ஆட்சியாளர்கள் நிர்ணயிப்பது அல்லது அதை மூடிவிடுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஏற்றது அல்ல. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரிகளாக இருப்பவர்கள் கூட சிந்தித்து பார்த்து நல்ல என்றால் அதை எடுத்து சொல்லி இன்றைய ஆளுங்கட்சி கட்சியை திருத்த முன்வர வேண்டும். தொல்காப்பிய பூங்கா, வீட்டு வசதி திட்டம், சென்னை திருப்பதி அகல சாலை திட்டம் உள்ளிட்ட 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சிக்கு விரோதமான திட்டங்களாக கருதப்பட்டு அவைகளை நாங்கள் அறிவித்த காரணத்தால், தொடங்கிய காரணத்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் என்று முடங்கி போய் கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை தயவுசெய்து எண்ணி பாருங்கள். தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி ஆராயத்தக்க ஒன்று. தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி பெருமளவிற்கு பிரகாசமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், பத்திரிகைகளை விளம்பரப்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு புள்ளி வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2009-2010 ஆண்டில் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 10.8% இருந்தது. அது 2010-2011 ஆண்டில் 13.12% உயர்ந்தது. இதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 10.8% இருந்த தமிழக பொருளாதார வளர்ச்சி திமுக ஆட்சியில் 2010-2011 ஆண்டில் 13.12% உயர்ந்தது. ஆனால் அதிமுக ஆட்சியில் 2011-12 ஆண்டில் 7.4% இருந்த பொருளாதார வளர்ச்சி 2012-2011 ஆண்டில் 4.14% குறைந்திருக்கிறது என்பதை வெட்கக்கேடு என்பதா, வெற்றியின் அடையாளம் என்பதா, சாதனை சிகரங்களை பெரும் சாதனை என்று சபாஷ் கூடுவதா? தயவு செய்து பொருளாதாரம் படித்தவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது கற்பனையாக சொல்வதில்லை. இந்திய திட்ட கமிஷன் வெளியிட்டுள்ள ஆவணங்களே தெரிவித்துள்ள புள்ளி விவரம் தான் இந்த புள்ளி விவரம். அதிமுக ஆட்சியிலே 2011-12 7.42% இருந்த பொருளாதார வளர்ச்சி 2012-2013 ஆண்டு அதே அதிமுக ஆட்சியில் 4.14% குறைந்திருக்கிறதே. இதை நான் அல்ல, என்னுடைய தோழமை கட்சியின் தலைவர்கள் அல்ல,
இந்திய திட்ட கமிஷன் வெளியிட்ட ஆவணமே தெரிவித்துள்ளது. இந்த வளர்ச்சிக்காகவா எங்களை வேண்டாம் என்று சொல்லி வாக்களித்தீர்கள் என்று வாக்களித்த தமிழ்நாட்டு பெருமக்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இங்கே வீட்டில் இருக்கிற நீங்கள் நாங்கள் வாக்களிக்கவில்லையே என்று சொல்லக்கூடும். உங்களிலே சிலர் வாக்களிக்காமல் இருக்கலாம். ஆனால் வாக்களித்த மக்கள் இந்த பொருளாதார திட்டத்தில் பெரும் வளர்ச்சி ஏற்படும் என்று எண்ணித்தான், என்ற பிரச்சாரத்தை நம்பித்தான் வாக்களித்தார்கள். ஆனால் பொருளாதார வளர்ச்சி தான் அப்படி ஆகியிருந்தால் சமுதாயத்திலே வளர்ச்சியாக ஒழுங்காக இருக்கிறதா, இல்லை அதுவும் வீழ்ச்சியாக இருக்கிறதா என்ற அந்த கணக்கை பார்த்தால் அதை ஒன்றும் நாம் சொல்லக்கூடிய அவருக்கு பெரிய வித்தியாசமில்லை. கொலைகள் மாத்திரம் சட்டம் ஒழுங்கு என்ற தலைமையிலே தமிழ்நாட்டை பற்றி எண்ணி பார்த்தால் கொலைகள் மாத்திரம் 3432 இந்த ஆட்சியிலே 3432 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி நேரவினுடைய தம்பி ராமஜெயம் உட்பட 3432 கொலைகள். அந்த கொலைகளை எல்லாம் கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. யார் இந்த கொலைகளை செய்தார்கள் என்பதை யாரும் அறிவிக்கவும் இல்லை. எந்த போலீஸ் அதிகாரியும் அதை பற்றி கூறவும் இல்லை. ஸ்ரீரங்க பெருமானுக்குத்தான் வெளிச்சம். அது மாத்திரமல்ல, கொள்ளைகள் 1368 கொள்ளைகள் இந்த 4 ஆண்டு காலத்திற்குள்ள அதிமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றன. செயின் திருட்டுக்கள் 988 இந்த ஆட்சியில். வழிப்பறி மோசடிகள் 975. இது விட்டு எங்களுடைய ஆட்சியிலே விலைவாசிகளை குறைத்திருக்கிறோம். விலைவாசிகளை குறைத்திருக்கிறோம் என்பதற்குத்தான் அம்மா உணவகங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அம்மா பேரால் என்னென்ன வருமோ சொல்ல முடியாது. வரட்டும், தமிழ்நாட்டு மக்கள் இப்படி அறுவைகளை எல்லாம் சுவைத்து அனுபவித்து ரசித்து மகிழட்டும். ஆனால் கழக ஆட்சியிலே அப்பொழுது விலைவாசியினுடைய நிலை என்ன, தற்பொழுது விலைவாசியினுடைய நிலை என்ன என்பதை வாக்களித்த நீங்கள் எண்ணி பார்ப்பது தேவையல்லவா? 1 கிலோ துவரம் பருப்பு கழக ஆட்சியில் 60 ரூபாய். இப்பொழுது குறைத்து விட்டோம் இருக்கிறார்கள். விலைவாசியை 84 ரூபாய். கடலைப்பருப்பு 1 கிலோ கழக ஆட்சியில் 34 ரூபாய். இப்பொழுது குறைத்து விட்டதாக சொல்லுகிறார்கள் 48 ரூபாய். பயத்தம்பருப்பு கழக ஆட்சியில் அப்பொழுது 80 ரூபாய். ரொம்ப குறைத்து விட்டார்கள் 100 ரூபாய். மிளகாய் 1 கிலோ விலை 120 ரூபாய். இப்பொழுது 160 ரூபாய். தனியா கழக ஆட்சியிலே 80 ரூபாய். இப்பொழுது 116 ரூபாய். புழுங்கலரிசி கழக ஆட்சியில் 40 ரூபாய். இப்பொழுது 50 ரூபாய். பொன்னி பச்சரிசி கழக ஆட்சியில் 45 ரூபாய்.
இப்பொழுது 52 ரூபாய். மிளகு, அந்த மிளகு அந்த வாழைப்பாறைகளின் கழக ஆட்சியில் 100 ரூபாய், இப்பொழுது 740 ரூபாய். 740 ரூபாய். அவருடைய அதெல்லாம் 740 ரூபாய் 240 விடக்கூடாதுக்காக ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அப்பொழுது சித்திரங்கள், இப்பொழுது 740. வெந்தயம் திமுக ஆட்சியில் 50 ரூபாய் கிலோ, இப்பொழுது 100 ரூபாய். நல்லெண்ணெய் திமுக ஆட்சியில் 64 ரூபாய், இப்பொழுது 220 ரூபாய். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், நாம் வாக்களித்து மாற்றத்தை செய்த காரணத்தால் உண்மையிலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, வாங்கி சாப்பிட்ட மக்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டியதற்காகத்தான் இந்த புள்ளிகளை அழைத்தேன். ஆனால் இந்த புள்ளிவரங்களை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பெங்களூரில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொத்து குவிப்பு வழக்கு. அந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய இன்றைய நிலை என்ன, நாளைக்கு எது நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது கவலைப்படுகிறார்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளவாவது முடியுதா என்றால் இல்லை. ஏதோ 1-2 ஆங்கில இதழ்களில் எண்ணு போன்ற, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஒரு சில ஆங்கில இதழ்களில் வருகின்ற ஒரு கால செய்தியை தவிர ஒரு நாள் முழுவதும் குற்றவாளிகள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்களுடைய உற்ற நண்பர்களான குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை பெங்களூர் நீதிமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் நிறுத்தினார்கள், விட்டார்கள். இந்த செய்தி எந்த பத்திரிகையிலாவது வந்ததா? வந்ததில்லை, வராது. வந்தால் அந்த செய்தியை வெளியிட்டவர்களுடைய தலை தப்பாது. செய்தியை வெளியிட்டவர்கள் தலை தப்பாது என்றால் நீங்கள் வன்முறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களை எப்படி தண்டிக்க வேண்டுமோ, எப்படி அவர்களை துன்புறுத்த வேண்டுமோ அப்படி துன்புறுத்துகின்ற ஆயுதம் இந்த ஆட்சியாளர் கையில் இருக்கிறது. அவர்கள் கையிலே இல்லாவிட்டாலும் இந்த ஆட்சியாளர்களுடைய அடிமைகளாக இருக்கின்ற அதிகாரிகளுடைய கையில் இருக்கிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கூட வெளியிடவில்லை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2 ஆங்கில புத்தகம் ஒன்று, தமிழ் புத்தகம் ஒன்று, பெங்களூர் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றியும் முன்னுக்கு பின் முரடாக நடைபெறுகின்ற பல நிகழ்ச்சிகளை பற்றியும் இந்த வழக்கின் உண்மையான தாற்பயம் என்ன என்பதை பற்றியும் புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. 50 ரூபாய் ஆங்கில புத்தகமானாலும் தமிழ் புத்தகமானாலும் 50 ரூபாய் தான் விலை. அதை நீங்கள் வாங்கி படித்தால் பெங்களூரில் என்னதான் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மிக மோசமாகவும் மிக மிக
அருவருக்கத்தக்க வகையிலும் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை கூட சீர்குலைக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை அந்த புத்தகங்களை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 50 ரூபாய் விலையிலே அவர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை வாங்கி படிக்கும்போது இந்த கூட்டத்திலே விரிவுரையாற்ற வந்தவன் என்ற முறையிலே அல்ல, அந்த புத்தகங்களை இருப்பவன் என்ற முறையிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவ்வளவு அருமையான புத்தகங்கள், அவ்வளவு விவரங்களை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய புத்தகங்கள். தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களில் வெளியிடாவிட்டாலும் அந்த புத்தகங்களை வெளியே மதிப்புரையாவது எழுத மாட்டார்களா என்ற அந்த அல்ப ஆசையிலே தான் அந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். அதை வாங்கி படித்து தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் எந்தெந்த புத்தகங்களுக்கோ ஒரு பேரா செலவழித்து மதிப்புரை எழுதுகிறார்களே, அந்த வேலையை இந்த புத்தகங்களுக்காக செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு பத்திரிகைகளை கேட்டுக்கொள்கிறேன். அந்த புத்தகங்கள் பரவினால் யாரை நாம் இன்றைக்கு புரிதவரை, பொறுப்பாவை, எந்த மாசுபரு அற்றவர், என்னுடைய மாதா, நம்முடைய அம்மை என்று கருதி கொண்டிருக்கிறோமோ, அது அன்னை என்ற பொருளிலே அல்ல, அம்மை என்ற பொருளிலே சொல்லுகின்ற ஒரு கருத்துத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே பெங்களூரில் நடைபெறுகின்ற வழக்கு பற்றி வெளிவந்துள்ள ஆங்கில தமிழ் நூல்களை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிலே பல பேருக்கு ஆங்கிலம் தெரியவான் இருக்கலாம். தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் ஆங்கிலத்தை வலுவர உணர்ந்தவர்கள். அவர்கள் படித்து பார்த்தால் பல உண்மைகள், ஓ அப்படியா என்று வியக்கத்தக்க உண்மைகளெல்லாம் அந்த புத்தகங்கள் மூலமாக வெளிவரும். அவைகள் வெளிவந்தால் விரைவில் வெளிவர இருக்கின்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு அது வழிகாட்டுதலாக இருக்கும். அது ஒரு அடையாள சின்னமாக இருக்கும். ஆகவே அந்த புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீதி வழுவாக அரசர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு, நீதி பெறாத மன்னர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு. நீதி தவறினான் என்பதற்காக தன்னுடைய மகனை தெற்காவில் இட்டு அரைத்தான் ஒரு மன்னன் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரிய நாடு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நீதி தவறுவது வாடிக்கையாக ஆகிவிட்ட ஒன்று, யாரும் பரிந்துரைக்கக்கூடாத ஒன்று என்று பாராட்டப்படுகிற நிலைமைக்கு நீதி போய்கொண்டிருக்கிறது. அந்த நீதியை காப்பாற்றுவதற்காகவாது அந்த நீதியை மோசம் போகாமல் தடுத்து நிறுத்துவதாவது நாம் அனைவரும் பாடுபட்ட வேண்டும். அதற்கு பாடுபட பயனுணரக்கூடிய புத்தகங்கள் தான் நாம் வெளியிட்டிருக்கின்ற பெங்களூர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு முறைகள். அவைகளை ஆங்கிலத்தில் தமிழில் மொழியிட்டிருக்கிறோம். அதை வாங்கி படித்தோ படிக்காதவர்களுக்கு எடுத்துச் சொல்லியோ அந்த கருத்தை பரப்ப வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது இங்கே இருக்கின்ற நம்முடைய கட்சி தோழர்களுக்கு மாத்திரமல்ல,
நம்முடைய தோழமை கட்சியுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் அந்த ஏடுகளை படித்து பார்த்து அவர்களுடைய கட்சிக்காரர்கள், அவர்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நூல்களை எல்லாம் பரப்பிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல விழாக்களிலே ஒரு விழாவாக இது நடைபெறுகிறது என்று எண்ணினால் வெற்றி விழாதானே என்று கருதினால் நாம் தோற்றாலும் அதை வெற்றியாக கொண்டாடுகிறோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்படி கொண்டாடுகிறோம் என்றால், அண்ணா அவர்கள் 15 பேராக அவர்கள் தலைவரே சட்டமன்றத்திற்குள்ளே சென்றபோது ஏகலியம் செய்த எதிர்கட்சிக்காரர்கள் தலையுரியின் அளவிற்கு தன்னுடைய கழகத்தை நடத்தி காட்டினார், வெற்றி பெற வைத்தார். அதே போலவே ஒரே ஒரு ஆள்தான் துறைமுகத்திலே தொகுதியிலே நான் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு தேர்தலிலே முடிவு ஏற்பட்டது. நான் ஒருத்தர் தான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றேன். அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்களில் இருந்த நண்பர்கள் சட்டமன்ற உறுப்பினரானார்கள். அதற்கு பிறகு கழகத்தினுடைய ஆட்சி விரைவாக என்ற அளவுக்கு பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாம் தோல்வியிலும் வெற்றி காண்பவர்கள், வெற்றியை இன்றைக்கு ஆட்டம் போடுகின்றவர்கள், வெற்றியிலே செலுத்து கிளம்புவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வியை பரிகசிப்பவர்கள் நாளைய தினம் இந்த கழகமும் வெற்றி பெற்று விட்டதா என்று வாயை பிளக்கத்தான் போகிறார்கள். நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. கட்டுக்கோப்பான கட்சி என்றால் நீங்கள் இன்னும் அதில் ஏதோ பழுது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோமே, அதையெல்லாம் கவனிப்பீர்களா என்று நீங்கள் உங்களுடைய விழிகளால் வினா தொடுப்பது எனக்கு புரியாமல் இல்லை. அவைகளெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. பொதுச் செயலருடைய கவனத்திற்கும் பொருளாளர் ஸ்டாலின் கவனத்திற்கும் எல்லோருடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. அவைகளையெல்லாம் நேற்று முன்தினம் நடைபெற்ற கழகத்தினுடைய கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தில் உயர்ந்த செயல்திட்ட குழுவிலேயே ஆராய்ந்து அறிந்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அன்றைக்கே துடித்தோம். ஆனால் பிறந்த நாள் விழா குறிப்பிட்ட காரணத்தால் சற்று தாமதித்து பின்னர் அதை வெளியிடலாம் என்று எனக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகாரத்தை வழங்கி நாங்கள் எடுக்கும் முடிவை, நாங்கள் அறிவிக்கும் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே அந்த முடிவுகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த முடிவுகள் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூதுருட்டிய பாலாக லஞ்சம் பட்டை திருட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கெல்லாம் தெரிவித்து விடைபெறுகிறேன். பேராசிரியர் வாழ்க வாழ்க என்று கூறிவிட்டு வருகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வயது இன்று 91. தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியருடைய வயது 92.
இதை நான் குறிப்பிட்டு சொல்லுகிற நேரத்தில் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொண்டிட வேண்டும். இந்த இரண்டு தலைவர்களை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய வயது 101. ஆக திராவிட இயக்கத்தினுடைய வயது 101. இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் வயது 91. தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியருடைய வயது 92. இதை நான் திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள், ஒரு இயக்கம் இந்த தமிழகத்திலே அல்ல, இந்திய திருநாட்டில் அல்ல, உலகத்திலே எங்காவது எடுத்து காட்டிட முடியுமா? ஆக அந்த அளவிற்கு பெருமையை பெற்றிருக்கக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இந்த நாட்டில, இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒட்டி நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் மட்டுமல்ல, நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் உரையாற்றுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார்கள், நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஏன் வெளிப்படையாக சொல்லுகிறேன், தோல்வி அடைந்திருக்கிறோம். மிகப்பெரிய தோல்வியை நாம் அடைந்திருக்கிறோம். தோல்வி அடைந்திருக்கிற காரணத்தால் துவண்டு போய் மூளைகளை முடங்கி விடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதே நேரத்தில் வெற்றி பெறுகிற காரணத்தால் வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள் முதலாக இதே வடசென்னை பகுதியில் ராபின்சன் பூங்காவில் கொட்டு மடையில 49ஆம் ஆண்டு துவக்கி வைத்து தந்தார்கள். அப்படி துவக்கி வைக்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு முதலாக 57 தேர்தல் களத்தில் இறங்குகிறோம். முதல் களமான 57ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் களத்தில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு நாம் பெற்றோம். முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே கழகம் நுழைகிறது. அதற்கு பிறகு 62ஆம் ஆண்டு 50 இடங்களுக்கு மேலே பெற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசைகளை போய் அமருகிறோம். அதற்கு பின்னால் 67ஆம் ஆண்டு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பேற்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா, முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா நம்மிடத்தில் ஓராண்டு காலம்தான் வாழ்ந்தார். நம் அனைவரையும் மீளா துயரை ஆழ்த்திவிட்டு அவர் மறைந்து விட்டார். அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். 71ஆம் ஆண்டு தேர்தல் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமைகளை களம் காணுகிறோம். 184 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அன்றைக்கு நாம் சட்டமன்றத்திலே மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே போய் அமருகிறோம். நான் இன்னும் சொல்லுகிறேன், 71ஆம் ஆண்டு பெற்ற வெற்றியை போல் இதுவரையில நாமும் பெறவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த வெற்றியை இதுவரையிலே பெற்றது கிடையாது. அதிலும் நாம் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு பின்னால் எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது அரசியலில். 75ஆம் ஆண்டு இந்த நாட்டில நெருக்கடி நிலை. எதற்கு நெருக்கடி நிலை என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆபத்து. அதிலும் குறிப்பாக பிரதமராக பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தியுடைய பதவிக்கு ஆபத்து. ஆக அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள நாட்டில நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது.
இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை. நாடெங்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், கொட்டடிகளை அடைக்கப்படுகிறார்கள். பேசக்கூடாது, எழுதக்கூடாது, சட்டம் போடப்படுகிறது. அப்பொழுது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில் இருந்து தன்னுடைய தூதுவரை சென்னைக்கு அனுப்பி தலைவர் கலைஞர் அவர்களை இல்லத்திலே வந்து சந்தித்து அம்மையார் குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய அந்த கருத்தை எடுத்து சொல்லுகிற போது அந்த தூதுவர் சொல்லுகிறார், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம், ஆனால் எதிர்க்க கூடாது. அப்படி நீங்கள் எதிர்த்தால் தமிழகத்தில் உங்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று எச்சரிக்கையாக அந்த தூதுவர் அம்மையாருடைய கருத்தை எடுத்து சொல்லுகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நான் தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவன், உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன். என் உயிர் இல்லை, என் உயிரே போனாலும் ஆட்சி இல்லை, என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் நாட்டினுடைய ஜனநாயகம் தான் எனக்கு முக்கியம், ஆட்சி எனக்கு பெரிதல்ல என்று வந்த தூதுவரிடத்திலே பதில் சொல்லி அனுப்பிவிட்டு அடுத்த நாள் இதே சென்னை கடற்கரையில லட்சக்கணக்கான தமிழ் பெருங்குடி மக்களை ஒன்று திரட்டி தலைவர் கலைஞர் அவர்களே தீர்மானத்தை முன்மொழிகிறார். அந்த கூட்டத்திலே குழுவிருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று தலைவர் முன்மொழிந்ததை வழிமொழிந்த வரலாற்றை நாம் உருவாக்கி இருக்கிறோம். என்ன தீர்மானம் அது? அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நாட்டிலே நீங்கள் அமுல்படுத்தி இருக்கக்கூடிய அவசர சட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், நெருக்கடி நிலையை தளர்த்திட வேண்டும், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்பட்ட அடுத்த வினாடி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள். 500க்கு மேற்பட்டவர்கள் மிசா கைதிகளாக சிறைச்சாலைகளில், கழகத்திற்கு பல்வேறு சோதனைகள். ஆக அப்படிப்பட்ட அந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கழகத்தை இன்று வரையில கட்டி காத்து வளர்த்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நான் இன்னும் குறிப்பிடுகிறேன், ஆக அன்றைக்கு ஆட்சி இழந்தோம். அதற்கு பின்னால் ஒரு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சிக்கு வர முடியல. ஆக 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு 89ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த நாம் 2 ஆண்டில் மீண்டும் ஆட்சியை இழக்கிறோம். அதற்கு பல காரணங்களை எடுத்து சொன்னார்கள், அதை நான் விவரிக்க விரும்பல, நேரம் இல்லை. ஆக 91 தோற்கிறோம். அதற்கு பிறகு 96 மீண்டும் வெற்றி பெற்று வருகிறோம். அதற்கு பிறகு 2001 தேர்தலில் தோற்கிறோம். 2006 வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம். 2011 தோற்று போயிருக்கிறோம். ஆக இப்படி மாறி மாறி வெற்றி தோல்விகளை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், நம்மை போல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டிலே ஒன்று உண்டா? வெற்றிகளை மட்டுமல்ல, நம்மை போல் தோற்றிருக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டிலே ஒன்று உண்டா? ஆக அதனால் தான் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், அண்ணா பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், வெற்றியை தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தொண்டன் தான் திமுக என்று பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக அந்த உணர்வோடு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆக கூடியிருப்பது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஆக வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் எந்த உணர்வோடு, எந்த லட்சியத்தோடு, எந்த கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த லட்சியத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம்.
நிச்சயம் வெற்றி நம்மை வந்து சேரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி அந்த உறுதியை சபதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக தலைவர் கலைஞர் அவர்களின் 91ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை பயன்படுத்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் 90 வயதை நிறைவு செய்திருக்கிறார். இதிலும் அவர் ஒரு சாதனையாளர் தான். இப்படி 90 வயது வரையில் வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல. உடலை பேணுவது, அதிலும் பதற்றம் நிறைந்த அரசியல் களத்திலே உடல்நலத்தை பேணுவது அவ்வளவு சாதாரணமான ஒன்றல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் 90 வயதை கடந்த நிலையில் அவர் 100வது வயதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 91 என்று 100 வயதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு அவரை வாழ்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தோல்வி இவை இரண்டையும் சமமாக பார்க்கிற பக்குவம் நிறைந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அரசியல் எதிரிகள் வேண்டுமானால் வெற்றியால் துள்ளலாம், தோல்வியால் துவளலாம். ஆனால் நான் அறிந்த வரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பல இமாலய வெற்றிகளை கண்டிருக்கிறார். அப்போதும் அவர் துள்ளி குதித்ததில்லை. எத்தனையோ பல தோல்விகளை கண்டிருக்கிறார். அப்போதும் அவர் துவண்டு போனதில்லை. தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்த போது அவருடைய இல்லத்திற்கு CIT காலனிக்கு நாங்கள் சென்றோம். மாலை வேளையில் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக இயல்பாக இருந்தார். தன்னுடைய செல்ல நாய்க்குட்டியோடு விளையாடி கொண்டிருந்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து, இந்த தேர்தல் முடிவை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டோம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மிக இயல்பாக சொன்னார், ஊடகங்களின் பிரச்சாரம்தான் நம்மை தோற்கடித்து விட்டது என்று சொன்னார். யார் யாரோ என்னென்னவோ காரணங்களை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்த வேளையில், என்னென்னவோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் தலைவர் கலைஞரின் பார்வை வித்தியாசமாக இருந்தது. எது உண்மையோ அதை உணர்ந்திருந்தார். அதற்காக அவர் வருந்தவில்லை, மனம் சோரவில்லை, துவண்டு போகவில்லை. உண்மைதான், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எதிராக, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு எதிராக தொடர்ந்து செய்யப்பட்ட அவதூறு பிரச்சாரம்தான் இந்த முடிவுக்கு காரணம் என்று தலைவர் கலைஞர் மிக தெளிவாக புரிந்திருந்தார். அதைத்தான் எங்களிடத்திலே சொன்னார். எல்லோரும் இன்றைக்கு என்ன எழுதுகிறார்கள்? கடந்த 10 ஆண்டு காலம் டெல்லியிலே நடந்த ஆட்சி, அப்போது நடைபெற்ற ஊழல், அந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்றிருந்த நிலை, அதனால் மக்களுக்கு இருந்த கோபம், எனவே இந்த முடிவு என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், அதுதான் காரணம் என்றால் காங்கிரஸ் தோற்றது சரி, காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்ததால் திமுக தோற்றது சரி, ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாத கம்யூனிஸ்டுகள் ஏன் தோற்றார்கள்? நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற முடியவில்லையே, என்ன காரணம்? ஊழலை பாரதிய ஜனதா கட்சியை விட கடுமையாக எதிர்த்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். நான் 5 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்த நிலையிலே மக்களவையில் பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியோடு சமரசம் செய்து கொண்டு பல மசோதாக்களை நிறைவேற்றியது. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசுக்கு எதிராக இல்லை, சமரசம் செய்து கொண்டது. பாரதிய ஜனதாவின் ஆதரவில்லாமல் எந்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியாது.
பல மசோதாக்களை சட்டமாக நிறைவேற்றியது காங்கிரஸ் அரசு. யாருடைய ஒத்துழைப்பால்? பாரதிய ஜனதாவின் ஒத்துழைப்பால். ஆகவே பாரதிய ஜனதா ஊழலை எதிர்த்தது என்று சொல்லுவதை விட கம்யூனிஸ்டுகள் ஊழலை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடியவில்லை? எண்ணி பார்க்க வேண்டும். கொள்கை அடிப்படையிலே இவற்றை அலசி பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் மிக தீவிரமாக மதவாதத்தை எதிர்த்தார்கள். மதவாதம் இந்த நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதே கொள்கை உறுதிதான் தலைவர் கலைஞருக்கும் இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அதற்கு எந்த கூட்டணி உகந்தது என்று கண்டுபிடிப்பதிலே வல்லவர் தலைவர் கலைஞர். அவருக்கு நிகரான தலைவர் இந்தியாவில் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். அவ்வளவு அனுபவமும் பக்குவமும் தலைவர் கலைஞருக்கு உண்டு. வெற்றிதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அதிகாரம்தான் முக்கியம் என்று கருதி இருந்தால், ஆட்சியில் இடம்பெறுவதுதான் முக்கியம் என்று எண்ணி இருந்தால் பாரதிய ஜனதாவோடு இணங்கி போயிருக்க அவரால் முடியாதா? அது அவருக்கு தெரியாதா? அதற்கு வழியை அவரால் கண்டுபிடிக்க முடியாதா? தெளிவாக நின்றார். வேண்டாம், மதவாதிகளோடு வேண்டாம், அதனால் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் வேண்டாம், அதனால் எந்த தோல்வியை சந்தித்தாலும் வேண்டாம். ஆகவேதான் மிக தெளிவாக இஸ்லாமிய அமைப்புகளோடும் ஒடுக்கப்பட்டவர்களின் அமைப்புகளோடும் கைகோர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். விவரம் தெரியாதவரா? வெற்றிதான் முக்கியம் என்று எண்ணியிருந்தால் அவர் சந்தர்ப்பவாதமாக முடிவெடுத்திருக்க முடியும். அவர் ஒரு சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டிருக்க முடியும். யார் யாரோ மதவாதிகளோடு போய் கைகோர்க்கிற போது ஏன் தலைவர் கலைஞரால் முடியாது? அப்போது கேட்டார்கள், வாஜ்பாய் இருந்த காலம் வேறு, மோடியின் காலம் வேறு. நான் வாஜ்பாயோடு கூட்டணி சேர்ந்தேன், அது சரி என்று கருதுகிறேன். ஆனால் இப்போது எந்த சூழலிலும் நான் கூட்டணிக்கு மோடியோடு போக மாட்டேன், அவர் என்னுடைய நண்பர் தான் என்று தெளிவாக சொன்னார். கொள்கையில் புரிதல் இருந்த காரணத்தினால், கொள்கையில் உறுதி இருந்த காரணத்தினால் இன்றைக்கு 40 இடங்களையும் அவர் இழந்து நிற்கிறார். ஆனால் அவர் கொள்கையில் தோற்று போகவில்லை. மதவாதத்தை ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்கு அவர் துணை போயிருந்தால் கொள்கையில் தோற்று போயிருப்பார். மதவாதிகளை கோட்டையிலே அமர வைப்பதற்கு அவர் துணை போயிருந்தால் பெரியாரியத்தை அவர் இழந்திருப்பார். வெற்றி தோல்வி வரும். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்திலேயே ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்த தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போது 184 இடங்களிலே வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் சட்டசபையில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த போதே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து 40க்கு 40 வெற்றி பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு 38 இடங்களில் வெற்றி பெற்றார். 96 40க்கு 40, 2004 40க்கு 40. ஆக வெற்றி பெறுவது என்பதற்கு உத்திதான் முக்கியமே தவிர கொள்கை முக்கியமில்லை. கொள்கை முக்கியமில்லை என்று கருதி இருந்தால் மதவாதிகளோடு தலைவர் கலைஞர் கைகோர்த்திருப்பார். ஒருவேளை திருமாவளவன் கைவிடப்பட்டிருக்கலாம், அண்ணன் கிருஷ்ணசாமி கைவிடப்பட்டிருக்கலாம், பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மையினரும் கைவிடப்பட்டிருக்கலாமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் தலைவர் கலைஞர் அதை ஏன் விரும்பவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைவர் கலைஞருக்கு தெரியாததா இந்த உத்தி, இந்த விவரம், இந்த உண்மை? நாடு முழுவதும் மோடி மோடி என்று ஊடகங்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிற வேளையில், விவாதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஏன் இந்த முடிவை அவர் எடுக்கிறார்? அதுதான் தயவு கூர்ந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெரியார் பாசறையில் வளர்ந்த தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்காக பெருமைப்பட வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடாது. தலைவர் ஒருவேளை பாரதிய ஜனதாவோடு போயிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று எண்ணுவது என்பது கொள்கை அடிப்படையிலான ஒரு பார்வையாக இருக்க முடியாது. 25,000 கோடிக்கு மேல் செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். மோடி என்கிற ஒரு பிரம்மையை உயர்த்தி பிடிப்பதற்காக
தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இந்திய ஊடகங்கள் முழுவதும் அவரை உயர்த்தி பிடிப்பதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். RSS இயக்கமும் சங்க பரிவார இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு, கார்ப்பரேட் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்திய ஊடகங்களை வைத்து பிரச்சாரம் செய்ததன் விளைவாக ஏற்பட்ட ஒரு தாக்கம் இது. அப்படிப்பட்ட தாக்கத்திலும் தாக்கு பிடித்து நின்று எந்த சூழலிலும் நாங்கள் அந்த மாயை வலைக்குள் சிக்கிக் கொள்ள மாட்டோம் என்று தனித்துவத்தை காப்பாற்றி 1,09,00,000 வாக்குகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இது சாதாரணமான வாக்குகள் அல்ல. 23% வாக்குகளை இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறது. இது சாதாரண வாக்கு வங்கி அல்ல. ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த போது கூட மிகப்பெரிய அனுதாபலை அடித்த நேரத்திலும் 21% வாக்குகளை, வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அலையிலும் வெற்றி பெற்றவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். 1962 இருந்து இந்த நாள் வரையில் அவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோற்று போனதில்லை தனிப்பட்ட முறையில். ஆகவே வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். 2011 தேர்தல் முடிவின் போது கூட தலைவர் கலைஞர் அவர்களோடு நான் 2 மணி நேரம் கோபாலபுரம் இல்லத்தில் அமர்ந்திருந்தேன். இவரை போல ஒரு ஆளுமையுள்ள தலைவரை இந்த தலைமுறையில் நாம் எந்த காலத்திலும் பார்க்க முடியாது. அகில இந்திய அளவிலே சொன்னது. இந்த மேடையை சுற்றி பாருங்கள். வேறு எந்த தலைவருடைய மேடையிலாவது இப்படி ஒரு அலங்காரத்தை செய்ய முடியுமா? குரலோவியம், சங்கத்தமிழ், நெஞ்சுக்கு நீதி, தொல்காப்பிய பூங்கா என்று மிகப்பெரிய அளவிலே அவர் ஒரு நூலாசிரியராக, எழுத்தாளராக, கவிஞராக, வசனகர்த்தாவாக இப்படி பன்முக திறன் கொண்ட ஆளுமை பெற்ற தலைவர் அகில இந்திய அளவிலே கிடையாது. எந்த தலைவராவது நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், தலைவர் கலைஞர் ஒரு வேளை இந்த சாதிய சமூக கட்டமைப்பில் ஒரு உயர்ந்த சாதியிலே பிறந்திருந்தால் இந்தியாவின் நிரந்தர பிரதமராக கலைஞர் இருந்திருக்க கூடும். ஊடகங்கள் இவரை விட்டிருக்க மாட்டார்கள். ஏன் இவரை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறார்கள்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இல்லாத நிலையில் மட்டுமில்லை, வெற்றி பெறவும் இல்லை. தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கிற போது கூட தமிழ்நாட்டு வாரையேடுகளின் அட்டை படத்தில் தலைவர் கலைஞரின் குடும்ப படம் தான் வருகிறது, அண்ணன் தளபதியின் படம் தான் வருகிறது. வெற்றி பெற்றவர்களின் படம் வரவில்லை. 37 இடங்களில் வெற்றி பெற்றவர்களின் படம் வரவில்லை. எல்லா ஊடகங்களின் ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெரியார் பாசறையில் வளர்ந்த இயக்கத்தை வீழ்த்தியாக வேண்டும் என்பதுதான். அந்த காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் அவர்களோடு அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம், பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. எடுத்த இடத்திலேயே நஜ்மா ஹெப்துல்லா என்ன சொல்லி இருக்கிறார்? 46 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற அமைச்சரவையிலே ஒரே ஒரு இஸ்லாமிய பெண், ஒரே ஒரு தலித் அமைச்சர். காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இருக்கலாம். எத்தனை இஸ்லாமியர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள்? காங்கிரஸ் அமைச்சரவையிலே எத்தனை தலித்துகள் அமைச்சர்களாக இருந்தார்கள்? ஆனால் இன்றைக்கு 46 பேர் கொண்ட இந்த அமைச்சரவையிலே ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் தான். வெற்றி பெற்றிருக்கிற இந்த 282 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை, கிறிஸ்தவர் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியலை படித்து பாருங்கள். நஜ்மா ஹெப்துல்லா என்ன சொல்லுகிறார்? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், அவர்களை சிறுபான்மையினர் என்று ஒத்துக்கொள்ள முடியாது, சிறுபான்மையினர் என்கிற முறையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று சொல்லுகிறார். அதனால்தான் தலைவர் கலைஞர் கொள்கையை பாதுகாக்கிற ஒரு காப்பரனாக இருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க அவர் விரும்பவில்லை. சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று துணிந்து சொல்லக்கூடிய நிலை ஆட்சி பொறுப்பேற்ற ஓரிரு நாளிலேயே அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் என்ன செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. வங்கதேசத்தில் இருந்து வருகிற அந்த கிழக்கு ஓரத்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்களில் முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் மறுபடியும் வங்கதேசத்திற்கு விரட்டி அடிப்போம் என்று ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்தவரை பேசினார். தேர்தல் பிரச்சாரத்திலேயே, தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள், சேது கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று. சேது அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள், ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என்று. அந்த அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள், ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வருகிற சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம் என்று.
இதெல்லாம் என்ன பொருள்? அதனால்தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே தலைவர் கலைஞர் உரையாற்றும் போது சொன்னார், அழுத்தமாக சொன்னார், உறுதியாக சொன்னார், எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அணி வெற்றி பெற்றால் மோடி பிரதமராவதற்கு ஒத்துழைக்க மாட்டோம், துணை போக மாட்டோம் என்று சொன்னார். ஏனென்றால் இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதனால், கொள்கை அடிப்படையிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதனால். எனது அருமை தோழர்களே, தமிழ் குடி மக்களே, இந்த தேர்தலில் வெற்றி வரும், தோல்வி வரும். ஆனால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களும், நாராயணகுரு போன்ற மாமனிதர்களும், மகாத்மா பூலே போன்ற மகாத்மாக்களும் கட்டி காத்த கொள்கையை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே தலைவர் கலைஞர் ஒருவர்தான். அவரை விட்டால் நாதி இல்லை என்கிற அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால், மதவாதத்தை எதிர்த்து இந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் தலைவர் கலைஞர் இன்னும் வாழ வேண்டும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். அவருடைய கருத்தையும் அவருடைய களத்தையும் வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்ற அண்ணன் தளபதி அவர்களும் அதற்கு உத்தரத்துறையாக இருந்து பணியாற்ற வேண்டும். அதற்கு தமிழ் பெருங்குடி மக்கள் கொள்கை அடிப்படையிலே களம் காண வேண்டும், கைகோர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, தலைவர் கலைஞருக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சுருக்கிய நேரத்தில் 5 நிமிடத்துக்குள் என் உரையை நான் முடித்தாக வேண்டும். தலைவர் அவர்களை இங்கே இருக்கிறவர்களெல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள். இந்தியாவில் 91 வயதுடையவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்ல, இந்தியாவிலேயே 91 வயதில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, அதுவும் 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சியின் தலைவராக, இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு கூட கட்டுக்கோப்பு கலையாமல் கட்டி காக்கின்ற ஆளுமை பெற்றவராக, ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொற்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்திய திருநாட்டில் நம்முடைய தலைவர் அவர்கள்தான். அவர் ஆளுங்கட்சியாக இருந்து முதலமைச்சராக அமர்ந்திருந்தாலும் சரி, அத்தனை இடங்களையும் இழந்துவிட்டு அண்ணா அறிவாலயத்திலே அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த ராமன் இருக்கிற இடம்தான் அயோத்தி என்பார்கள், கலைஞர் இருக்கிற இடம்தான் தமிழ்நாடு, கலைஞர் இருக்கிற இடம்தான் இந்தியாவின் அரசியல். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவரின் கீழ் நாம் பணியாற்றுகிறோம், அவர் காலத்திலே வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை. இந்த கூட்டத்திலே நான் ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். சில தினங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மாரை தட்டி கொண்டு மார்ச் இந்த மாதத்திலே இருந்து, ஜூன் முதலில் இருந்து தமிழ்நாட்டிலே மின்வெட்டே இருக்காது என்று சொன்னார். பரவாயில்லை, ஆட்சிக்கு வருகிற பொழுது 3 மாதத்துக்குள்ளாக மின்வெட்டு இருக்காது என்றார். ஆண்டு 3 ஓடிவிட்டது. ஆனால் திடீரென்று ஜூன் முதல் காலத்திலிருந்து கிடையாது என்று சொன்னார். ஆனால் அப்படி சொன்னவர் ஜெனரேஷனுக்கு, டிமாண்டுக்கு என்ன, எப்படி, எவ்வளவு கேப் இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லவில்லை. எங்கிருந்து புது மின்சாரத்தை பெற்றார் என்பதையும் சொல்லவில்லை. பொதுவாக எடுத்து சொன்னார், ஜூன் 1ஆம் தேதி இருந்து தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது என்று. உடனே பத்திரிகைகள், அம்மையே, தேவதையே, அருள் பாலிக்கிறவர்களே, எப்படியுமா இதை கொண்டு வந்தாய் என்று பக்கமாக எழுதி தீர்த்தார். ஆனாலும் இந்து பத்திரிகையிலே ஒரு சவாலாகவே உட்பட்டார். கெப்பாசிட்டி அடிஷன் டஸ் த ட்ரிக். இந்த கெப்பாசிட்டி எப்படி வந்திருக்கு, இந்த ட்ரிக் என்ன என்று பார்த்தான். இதை பார்த்த பிறகுதான் எப்படி மின்வெட்டை அவர் போக்க வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். நான் அதிகமாக இங்கே பேச நேரமில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். எப்படி அவர்களுக்கு மின்வெட்டு போக்க வந்திருக்கிறார் என்றால், வல்லூர் தெர்மல் ப்ராஜெக்ட்ல ஒரு 375 மெகாவாட் வந்திருக்கு. இன்னொன்னு 2வது யூனிட்ல இன்னொரு 375. மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல
ஒரு 600 மெகாவாட். நார்த் மெட்ராஸ் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனில் ஒரு 600 மெகாவாட். அதே நார்த் சென்னை தெர்மல் ஸ்டேஷன்ல அடிஷனல் ஆனது ஒரு 600 மெகாவாட். இவ்வளவு இத்தனை இந்த மின் துணைகள் மின் நிலையங்களிலிருந்து இவ்வளவு மெகாவாட் மின்சாரம் வருது. இந்த இத்தனை இடங்கள் இவ்வளவு மின்சாரத்தையும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உற்பத்தி செய்தவரா என்றால் அல்ல. அடிக்கல் நாட்டியவரா அல்ல. நிதி ஒதுக்கியவரா அல்ல. கட்டிடம் கட்டியவரா அல்ல. நில ஆட்சி செய்தவரா அல்ல. செத்தனையும் செய்தவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் சொன்னார், வட சென்னை அனல் மின் நிலையம் 18/2/2008 அன்று பெல் கம்பெனியோடு ஒப்படைத்து அந்த வேலையை செய்து முடித்தவர் நம்முடைய தலைவர். நாங்கள் செய்து விட்டு வந்தோம். உழுகிற காலத்திலே உழுது நாங்கள் விதைத்து விட்டு வந்தோம். அறுக்கிற காலத்திலே அரிவாளை கொண்டு போய் அதை அறுவடை செய்துவிட்டு நாளையிலிருந்து மின்சாரம் கிடையாது என்கிறார். அதை செய்தவர் கலைஞர். இன்னொன்று, வல்லூரிலே அதிலே ஒரு 2 இடங்களிலே ஒரு 1000 மெகாவாட். அதுல இப்ப நமக்கு பர்சன்டேஜ் வரும். 1000 மெகாவாட் 1500 காட்டினவர் எவ்வளவுக்கு? 8000 கோடி ரூபாய் மதிப்பில் ஒதுக்கி 12/7/2002 அன்று இந்த திட்டத்தை கொண்டு வந்து செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுல தூத்துக்குடிக்கு போட்டிருக்காங்க கீழே எது வரப்போகுதுன்னு. தூத்துக்குடிக்கு என்ன போட்டிருக்காங்க? அதுல ஒரு 387 மெகாவாட். அது ஒரு நெய்வேலியில ஒரு 380 மெகாவாட் எக்ஸ்பெக்டட் வரும் என்று கணக்கு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் செய்தது யார்? தூத்துக்குடி தமிழ்நாடு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்வாரியம் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி ரூபாய் 4909 கோடி ரூபாயில் 1000 மெகாவாட்டுக்காக 28/1/2009 அன்று ஒரு புரிந்துணர்வு போட்டு அதை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மேட்டூரிலே 600 மெகாவாட் முழுக்க கலைஞருடைய திட்டத்தால் கொண்டு வரப்பட்டது. அது இவ்வளவும் நாங்கள் செய்துவிட்டு வந்ததை அறுவடை செய்து இது கலைஞர் செய்தது என்று சொல்லாமல் தான் சாதித்ததை போல் அம்மையார் சொல்ல அதற்கு ஆலோசனை வாழ்த்துமுறை பத்திரிகைக்காரர்கள் கொடுக்கிறார்கள். இது அல்லாமல் 3330 மெகாவாட் தனியார் இடத்திலே வாங்கி இருக்கிறார். ஒரு 15 ஆண்டு கால ஒப்பந்தமானது. அப்படியானால் 15 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டிலே மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாதா? அப்படியானால் யாரிடத்திலே வாங்கினீர்கள்? பிரைவேட் பார்ட்டி என்று சொல்லுகிறார் இந்து. அப்படியானால் அந்த புதிய தனிப்பட்ட ஆள் யார்? 3330 மெகாவாட் 3300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற பெரிய மனிதன் யார் இந்தியாவில்? அவ்வளவு ஜெனரேட் பண்றவன் யார்? இல்ல மற்றவற்றை ஜெனரேட் பண்றவன் இவன் வாங்கி கொடுக்கிறானா? அப்படியானால் அவன் யார்? நீங்கள் டெண்டர் விட்டீங்களா? யார் யார் கலந்துகிட்டா? யார் வந்தா என்ற விவரத்தை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறாரா? பரவாயில்லை. சட்டசபையிலாவது இதற்காக ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க தயாரா? இல்லாவிட்டால் எது கிடைத்தாலும் 110 படிக்கிற முதலமைச்சர் யார் யார் இடத்திலே எவ்வளவு மின்சாரம் என்ன விலைக்கு வாங்கினேன் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க தயாராக இருக்கிறாரா? இல்லாவிட்டால் எங்கள் சட்டமன்ற தலைவர் தளபதி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இன்னொன்று பாருங்கள். ஒரு ஆல்ரெடி the state is receiving 500 megawatt through a 5-year purchase plan. இதுவே 15 வருஷத்துக்கு 3300 மெகாவாட் வாங்குறான். இன்னொரு 500 மெகாவாட் ஒரு 5 வருஷத்துக்கு. அது சின்ன செலவான கொசுறு. ஆக நான் மின்சாரத்தை ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து எடுப்பேன் என்று சொல்லுகிறாரே, எவ்வளவு?
3300 மெகாவாட்ல 200 மெகாவாட் கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இதற்கு எனக்கு முதல்ல சொன்னார் ஜெயலலிதா, வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரம் வருவதற்கு வழி இல்லை, அது கொண்டு வர்றதுக்கு காரிடார் இல்லை அப்படின்னா, இங்கே காரிடார் இல்லையா என்றால் இப்பொழுதும் அதுதான் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் மறைத்துவிட்டு அதில் வருகிற பலனை யாருக்கும் தெரிவிக்காமல் தானாகவே திடீரென்று தேர்தலுக்கு பிறகு மின்சாரத்தை உற்பத்தி செய்துவிட்டு அறிவிப்பதை போல் அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த செய்தியை தான் முகமூடியை கிழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி சொல்லி இருக்கிறேன். நீதியை வெண்திரையில் காண்க என்பதை போல் சட்டமன்றத்தில் பார்க்க என்று கூறி தலைவர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.